வணக்கம், வணக்கம், வணக்கம். இது உங்க லைஃப் லெசன் ஷோ. நான் உங்க ஜேஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ, போன வீக் வந்து ஜெயதிவ்யா அவங்களோட பாட்காஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது ரீச் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் பாசிட்டிவ் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அது வந்து ஒரு 200 பாட்காஸ்ட் லிசனர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் தென் ரெகுலர் லிசனர்ஸ் வந்து ஒரு 100 ரீச் ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து புதுசா என்னன்னா ஆப்பிள் பாட்காஸ்ட்ல நம்ம இருக்கோம். ஸோ ஐடியூன்ஸ்லயும் நீங்க கேட்கலாம் ஜே லைஃப் லெசன் பாட்காஸ்ட. ஸோ லாஸ்ட் வீக் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, நாம வழக்கமா ஸ்னிப்பட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த வீக் நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா 12th ரிசல்ட். சிபிஎஸ்இ 12th ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் அவசர அவசரமா நம்ம ஸ்டேட்லயுமே தமிழ்நாட்டிலுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து வழக்கமா இந்த 12th ரிசல்ட்லாம் வந்து பெருசா நான் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா என்னதான் நம்ம மார்க் வாங்கினாலும் கடைசியில ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து எல்லாருமே நம்ம என்ன செய்ய போறோம்னு நம்மளுக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய் சேருவோம். நம்மளுக்கு என்ன எழுதி இருக்கோ அங்கதான் போய் நம்ம சேருவோம். ஸோ மார்க்ஸ்ங்கிற விஷயம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். முக்கியமா வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்ல கமெண்ட்ஸ், மதன் கௌரி அவங்களோட சேனல்லாம் கூட நிறைய பேர் கீழே எல்லாம் கமெண்ட்ஸ் 12th பசங்க நான் வந்து லோ மார்க் வாங்கியிருக்கேன், ஐ ஃபீல் சோ லோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமான மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, நான் மட்டும் கம்மியா மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏன்னா நார்மலாவே கம்மியான மார்க்ஸ் வாங்கினாலே கொஞ்சம் வந்து ஃபீலிங்கா தான் இருக்கும். இப்போ லாக்டவுன் வேறல இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து புதுசா ஒரு காலேஜ் தேடி இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல கண்டுபிடிச்சு சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த பசங்களுக்கு. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கம்மியான மார்க் வாங்கியிருந்தாலும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல மார்க் வாங்கினவங்க எல்லாம் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் வந்து கம்மியான மார்க், நிறைய பேர் ஸ்கூலுக்கே போகாம கூட சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஸோ சக்சஸ்ங்கிற டேர்மே வந்து அவங்கவுங்கள பொறுத்து தான். நம்ம வந்து டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ் வந்து நிறைய மார்க் வாங்கினவங்க தான் சக்சஸ்ஃபுல் அப்படின்லாம் கிடையாது. ஃபைனலி இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து என்னன்னா, கம்மியான மார்க் வாங்கியிருக்கோம், என்ன ஃபீல்டு வந்து சூஸ் பண்றது? மார்க் வாங்கியாச்சு, அடுத்து என்ன, எந்த காலேஜ்ல சேரலாம், எந்த கோர்ஸ்ல சேரலாம், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிங்க, ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையா நீங்க செஞ்சீங்கன்னா நைட்டு வந்து ஃப்ரீயா நிம்மதியா தூங்குவீங்க. ஸோ நிம்மதியா தூங்குறதுக்கு தேவை ஒரு நல்ல ஜாப். அந்த நல்ல ஜாப் உங்களுக்கு பிடிச்சதா செஞ்சீங்கன்னா ரொம்பவே நிம்மதியா தூங்குவீங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதை நீங்க பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க இல்ல 10 இயர்ஸ் கழிச்சு இது இந்த ஃபீல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கோர்ஸ் நீங்க தேடி போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த எபிசோட் வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா 10th எபிசோடுக்கு வந்திருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஸ்டார்ட் பண்ணலாம், இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. 10th எபிசோட்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கர்ல மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீக்கர், கூகுள் பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை, இப்போ ஆப்பிள். ஸோ இது வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. 10th எபிசோட் அப்படிங்கும் போது ஸ்பெஷலா யாராச்சும் கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற போதுதான் சரி நம்ம நண்பரையே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரம் பிஎஸ்சி காலேஜ்ல இருந்தே நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவரு பிஎஸ்சி முடிச்சிட்டதுக்கு அப்புறமே வந்து எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாரு. பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் எவ்வளோ நார்மலாவே 12th முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பட் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்ங்கும் போது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது எப்படி சமாளிப்பாரு அப்படிலாம் நாங்க நினைச்சோம். பட் ஸ்டில் அது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இப்போ வந்து ஒரு டாக்டரா இருக்காரு சென்னையில. அதுக்கப்புறம் நாங்க லேட் நைட்ஸ்லாம் நாங்க தான் ஊர் சுத்துவோம். சென்னையில நிறைய இடத்துக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறைய பேசுறதா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், எல்லாமே நாங்க தான் சேர்ந்து பண்ணுவோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் சுரேஷ் ஒருத்தர் பண்ணியிருந்தார்ல, அவரு இவரு நாங்க 3 பேரும் தான் கொஞ்சம் ரெகுலரா ஜாயின் பண்ணி சுத்துறது. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே ஐ வுட் லைக் டு வெல்கம் டாக்டர் ஜோஷ்வா. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜி, ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன், ரொம்ப சந்தோஷம். கிரேட். ஓகே, ஸோ நார்மலா வந்து லாக்டவுன் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஆரம்பிப்பேன். நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆரம்பிக்க போறது இல்ல. ஸோ உங்களை பத்தி நீங்களே ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்க சொல்லிருங்க. நான் சொன்னது வந்து ஜென்ரலா அப்படிதான் நான் சொன்னேன். ஸோ நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட கொஸ்டின் கேட்கறேன். சொந்த ஊர் வந்து நாகர்கோயில், செட்டில்டு இன் சென்னை. ஸ்கூலிங் ஃபுல்லா ஒரு சலேஷன் இன்ஸ்டிடியூட்ல பண்ணது. ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பிரைமரி எய்ம் வந்து டு அச்சீவ் பிகம் அ டாக்டர். பட் ஆனா சர்க்கம்ஸ்டன்சஸ் டிடன்ட் சக்சீட் ஆர் ப்ரொசீட் இன் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸ்கூலிங் முடிச்சு டைரக்டா ஒரு சயின்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணேன், லாயலா காலேஜ். இட் வாஸ் a turning point in my life. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 years பேச்சுலர்ஸ் டிகிரி லாயலாலேருந்து கிராஜுவேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அந்த டிகிரிக்கு ஈக்குவலண்டா எங்க இருக்கோ, எனக்கு மெடிசன் இன்னும் பேஷன் இருந்து பிஎஸ்சி பண்ணும்போது டிட் நாட் ரெடியூஸ். ஸோ எந்த கண்ட்ரி அக்செப்ட் பண்ணோன்ட்டு பார்த்து அதுக்கு ஈக்குவலண்டா பிலிப்பைன்ஸ் இருந்தது. ஸோ பிலிப்பைன்ஸ்ல போய் மெடிசன் படிச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் இங்க இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா எக்ஸாம் எழுதிட்டு சிஎம்சியில் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இப்போ ஒரு 2 ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். It's been a good journey so far. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். சோ ஒரு பெரிய லைஃப், ஒரு பிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு, பிறந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 28 years ஜேர்னிய இவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியும். சோ ரொம்ப நல்லா சொன்னீங்க. சோ இப்போ வந்து என்னன்னா, ஒரு கொஸ்டின், வழக்கமா நான் லாக்டவுன் அதுல இருந்து ஆரம்பிப்பேன், ஆனா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. என்னன்னா, நீங்க வந்து ஜென்ரலா உங்களுக்கு லாக்டவுன் இல்ல, ஏன்னா நீங்க மெடிக்கல் ஆபீசர் டாக்டரா இருக்கனால ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரெகுலரா போயிட்டு தான் இருக்கீங்க. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட், அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன் ஜென்ரல்? ஓகே, தட்ஸ் a very good question. ஸோ இப்போவே ஆக்சுவலி நியூ நார்மல் சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரைமரி எய்ம் இஸ் டு ப்ரொடெக்ட், ஐதர் செல்ஃப் ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும் ஆர் ப்ரொடெக்ஷன் டுவர்ட்ஸ் த பேஷண்ட், பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆர் மாஸ்க், எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ த நியூ நார்மல் இப்போவே நாங்கள் ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் இன் ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ப்ரீ கோவிட் we didn't really about much செப்டிக் ப்ரிகாஷன்ஸ். அதாவது அந்த ஆப்ரேஷன் தியேட்டரு, டெலிவரி ஏஐ சூட்டு, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பிபி எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணோம். பட் ஆனா இப்போ போஸ்ட் கோவிட் வந்து நம்ம நார்மல் ஒரு பேஷண்ட் இன்ட்ராக்ஷன், ஒரு ஓபிலேயோ ஒரு அவுட் பேஷண்ட்லயோ இல்லை ஒரு கேஷுவாலிட்டியில ஒரு பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு பிபி போட்டுட்டு எக்ஸாமின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. we are actually adapting and going towards it. Hopefully it will be a really successful one. ஓகே, குட். ஸோ ஓகே, நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்க பாத்தீங்க? ஸோ நார்மலா நம்ம போகும்போது டிராஃபிக்கா இருக்கும், அவசரமா போகணும் அப்படிலாம் இருக்கும். அப்போ இந்த லாக்டவுன் அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா, இல்ல எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலிங்? ஓகே, நான் ஆக்சுவலா 2 ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்றேன். என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து இட் இஸ் ஆக்சுவலி 1.5 hours from my home. ஸோ ஒரு நார்மல் டிராஃபிக்ல 1.5 hours ஆகும். இப்போ டியூரிங் த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லை, நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும், கார் நல்லா ஸ்மூத்தா டிரைவ் பண்ணிட்டு போகலாம், எந்த ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸும் இல்லை. ஸோ அந்த விஷயத்துல ஐ எம் ரியலி பிளஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாக்டவுன். இட்ஸ் an advantage for me. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து லாக்டவுன்னால நான் பிளஸ்ட் அப்படின்னு சொன்னது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். சோ நம்ம வந்து நம்மளோட செஷனுக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் செஷன் என்னது அப்படின்னா அன்ஃபர்கெட்டபிள், மறக்கவே முடியாது, அதுதான். சோ அன்ஃபர்கெட்டபிள் சேட் மூமெண்ட் அப்படின்னா உங்க லைஃப்ல எதை சொல்வீங்க?
அன்ஃபர்கெட்டபிள் சேட் மூமெண்ட்ஸ் யோசிச்சு பாக்குற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஐம் பீன் பிளெஸ்ட் டில் நவ். ஆமா, பெருசா ஒண்ணு கீழே தள்ளி போடுற அளவுக்கு பெருசா ஒரு சேட் மூமெண்ட்ஸ் சொல்ற அளவுக்கு இல்ல. ஓகே, சோ நம்ம பாட்காஸ்ட்ல ரெண்டாவது நபர் இந்த 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 வேர்ட் சொல்றீங்க, அன்ஃபர்கெட்டபிள் சேட் மொமெண்ட் என் லைஃப்ல எதுவுமே இல்ல அப்படின்னு. சோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால ஏன்னா இந்த செஷன் தான் கொஞ்சம் வந்து ஐயோ எப்படி இதை கேட்கறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதுவே நீங்க வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க. சோ இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அன்ஃபர்கெட்டபிள் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் உங்க லைஃப்லயே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? மே 2016 என்னோட எம்பிபிஎஸ் கிராஜுவேஷன் டே. அப்போ அங்க இருந்தேன். அப்பா அம்மா அங்க வரல. பட் ஆனா அது முடிச்சுட்டு வந்து ஒரு ஜூன்ல இங்க இந்தியா ரீச் பண்ணும்போது அப்பாவோட ஃபேஸ்ல ஒரு ஜெனுவன் ஸ்மைல் பார்க்க முடியும். இப்போ என்னோட எஃபி ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், அப்பாவும் நானும் சேர்ந்து இருந்து கிறிஸ்மஸ்ல ஒரு போட்டோ எடுத்தோம். ஒரு ஜெனுவன் ஸ்மைல். அது பார்க்கும்போது இட்ஸ் ரியலி பிரைஸ்லெஸ். தட் வாஸ் ஒன் ஆஃப் மை கிராஜுவேஷன் சீக்வல். ஓகே, சூப்பர் சூப்பர். சோ கண்டிப்பா அப்பா இந்த பாட்காஸ்ட் கேட்டாருன்னா மறுபடியும் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து ஹாப்பி, ஒருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஒருத்தருக்கு வந்து சாரி சொல்லணும் அப்படின்னா உங்க லைஃப்ல யாருக்கு சொல்லுவீங்க? ஓகே, சாரி வந்து ஐ ஹேட் அ ஸ்பெஷல் கேர்ள் இன் மை லைஃப். நாங்க ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தோம். பட் டியூ டு சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதை எங்களால ஃபோர்ஸி பண்ண முடியல. ஐ கிளியர்லி எக்ஸ்பிளைன் டு ஹர் அண்ட் ஹி வாஸ் ரியலி மெச்சூர்ட் இனஃப். ஆமா, அந்த பர்சனுக்கு நான் சாரி சொல்ல விரும்புறேன் இந்த போர்ட்டல் மூலமா. தேங்க்ஸ் வந்து டெஃபினெட்லி எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் தான், எஸ்பெஷலி எங்க அப்பாக்கு. ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து he is been toiling for us, he is been working hard for us. 12th முடிச்சுட்டு டைரக்டா எம்பிபிஎஸ் போக முடியல. he was supportive, என்ன டிமோட்டிவேட் பண்ணல. ஸோ அந்த விஷயத்துல ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு மை டாட். ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அன்ஃபர்கெட்டபிள் டீச்சர் உங்க லைஃப்ல வந்து ஒரு டீச்சர் நான் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னா யார சொல்வீங்க? ஓகே, இந்த இதுல நான் 2 பேரை இன்க்ளூட் பண்ண விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் டாக்டர் மிஸ்ஸஸ் மரியா ஜேவியர்னு சொல்லி. சின்ன வயசுல இருந்து எனக்கு செகண்ட் லாங்குவேஜ்னாலே மண்டையில ஏறாது. ஹிந்தியில எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆயிட்டு இருப்பேன். பட் ஆனா அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்காக ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஹிந்தி டீச்சர்கிட்ட பேசி ஒரு 1 hour எக்ஸ்க்ளூசிவ் கோச்சிங், ஒரு 5th இருந்து 8th வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அவங்க எடுத்த எஃபர்ட் வந்து வாஸ் ரியலி ரியலி அப்ரிஷியபிள். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஐ டென்ட் ரியலைஸ், பட் லேட்டர் இட் வாஸ் சம்திங் ரியலி பிக். ஆமா, யாரும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஸ்டூடெண்ட்காக அப்படி ஸ்பெஷலா அவங்க இது பண்றதுல இப்போ நான் அவங்கள பார்ப்பேன். ஐம் ரியலி தேங்க்ஃபுல். அதாவது யூ லேர்ன் எவ்ரி டே, டே பை டே. நான் சிஎம்சில இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது என்னோட டாக்டர் சொல்லிட்டு she'll explain things in a very lucid and simple manner. I really admire her. She is right now in Konkan near Goa. The podcast அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. I'll definitely send her the link. I would like to thank her also. ஓகே, சோ அந்த சிஎம்சில அந்த டாக்டர் பேர் இன்னொரு தடவை சொல்லிருங்க. டாக்டர் ரச்சனா. டாக்டர் ரச்சனா. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் டீச்சர் என்ன ஸ்கூல் நீங்க சொல்லவே இல்லை. ஓகே, நான் படிச்சது வந்து சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாந்தோம்ல. என்னோட 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் அவங்க வந்து மிஸ்ஸஸ் மரியா ஜேவியர். ஓகே, சோ 2 டீச்சருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சோ ஒரு பியூட்டிஃபுல் டாக்டர் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு. சோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் செஷன் சூப்பரா முடிஞ்சிருச்சு. சோ இதுல வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்னும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம், மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் இருக்குல்ல, how do you rate Indian மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் வித் தி வேர்ல்ட்? ஏன்னா நீங்க
இங்கேயும் பார்த்திருப்பீங்க, இங்க இருக்க டாக்டர்ஸும் பார்த்திருப்பீங்க. அண்ட் தென் பிலிப்பைன்ஸ் போய் படிச்சுட்டு அங்க இருக்க மெடிக்கல் சிஸ்டமும் பார்த்திருப்பீங்க. அண்ட் தென் யூகேல எப்படி இருக்கும், யூஎஸ்ல எப்படி இருக்கும் எல்லாமே. ஸோ எப்படி வந்து டிஃபரன்சஸ் என்னென்னலாம் இருக்கு, ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கும் கம்பேர்ட் டு தெம். ஸோ இதான் என்னோட கொஸ்டின். ஸோ இதுக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்ன ஆன்சர் கொடுக்க போறீங்க? ஓகே, நான் பாசிட்டிவ் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நான் விரும்புறேன். இப்போ இந்தியன் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா we are very old school meaning நம்ம கிளினிக்கல் பேசிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பேஷண்ட் ஹிஸ்டரி எடுக்கிறதுல இருந்து பிசிக்கலா எக்ஸாமின் பண்ணி அதுல இருந்து ஒரு டயக்னோசிஸ் நாங்க கன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் தேவைப்பட்ட அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன தேவைப்படுதோ அதை எடுத்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம். திஸ் இஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் சைன், பி இட் போத் இன் இந்தியா அண்ட் இன் பிலிப்பீன்ஸ் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஸோ மோரலஸ் அவங்க நம்மள மாதிரி தான். மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க. பீட் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அதுல ஒரு டாப் எட்ஜ் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க பேஷண்ட் ஹிஸ்டரியில அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்டா அந்த எட்ஜ் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தென் தே கெட் அ ப்ராப்பர் டயக்னோசிஸ். ஓகே, சோ சூப்பர். வேற வேற ஏதாவது நம்ம, ஏன்னா நம்மளுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் மெயினா நம்ம வந்து ஏன் வந்து மெடிக்கல் டூரிசம்க்குலாம் இங்க வராங்க அப்படின்னா காஸ்ட். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி காஸ்ட் இஸ் ஆக்சுவலி வெரி பிக் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். இந்தியால பாத்தீங்கன்னா கம்பேர் டு யூஎஸ் ஒரு பேஸா நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் இன்டர்வென்ஷன் இன் யூஎஸ் வந்து ஒரு 2 lakhs ஆகுதுன்னா அது நம்ம இந்தியால வந்து ஒரு less than 20,000ல நம்ம முடிச்சிடலாம். ஒன் மோர் பாயிண்ட் which I forgot to emphasize is இந்தியால வந்து நமக்கு ரிசர்ச் அண்ட் ஃபார்மா பேக்கப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் இந்தியன் மெடிசின். ஓகே, சோ சூப்பர். சோ இந்த ஆன்சர் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் தென் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ், நானும் வந்து அட்வான்ஸ் தான் என்னென்ன அட்வான்டேஜஸ் தான் இருக்கணும் இருக்கு அதை கொண்டு வரணும் தான் நினைச்சேன். ஸோ ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போறோம். நெக்ஸ்ட் செஷன் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான செஷன், என்னன்னா ரேபிட் ஃபயர் ரவுண்ட். சோ நான் வந்து ஒரு வேர்ட் சொல்லுவேன். சோ அதுக்கு வந்து உங்க மைண்ட்ல என்ன டக்குன்னு தோணுதோ நீங்க அதை சொல்ல போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லாக்டவுன். லேக் கம்ப்ளையன்ஸ் பப்ளிக் சைட்ல இருந்து, அப்புறம் லேக் ஆஃப் பிளானிங் ஃப்ரம் கவர்மெண்ட். ஓகே, கேமரா. சுரேஷ். லைஃப். It is amazing. It's a gift. Okay, corona. Ethical aspect தான், it is interesting. நம்ம நுரையீரல் ஆஸ்பெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு. Still yet to reveal. So not it is interesting. Okay, fine. Books. Books are a treasure. Okay, God. அவர் இருக்காரு. He is helping us out. Okay, bike. Long drives. Okay, அப்ப car. I would like to emphasize கார் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் வாங்கினேன், வெளியே போனோன்ட்டு. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகே, கிரேட். அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான், வேற எங்களுக்காக தான். நெக்ஸ்ட் என்னன்னா எஜுகேஷன். It's a basic necessity. Okay, passion. Medicine. Okay, love. It's divine. Okay, suicide.
Suicide. It's foolishness. ஓகே. ஃபுட். Food. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எனக்கும் இதான் தோணுது. யாரும் அது இதுக்கு மேல வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. போதும், there's a limit. ஓகே. ஸ்டெத்தஸ்கோப். Doctors. Yeah. Doctors second year. ஓகே, செகண்ட் இயர். வெரி நைஸ். நாலேஜ். It's never ending. ஓகே. தமிழ். தாய்மொழி. ஓகே. பேஷண்ட். Compassionate and caring. Okay, so last one, death. Death. It is an unavoidable, evil. Death. Okay, unavoidable evil. Okay, இன்னொரு last final one, medicine. Medicine. We learn it every day. It is a never-ending obligation. Okay, okay. So அவ்வளவுதான், ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆமா, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி சூசைடுக்கு சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் புக்ஸ்க்கு சொன்னதா இருக்கட்டும், எஸ்பெஷலி காருக்கு சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு 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 கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 4-5 இயர்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்திருக்கீங்க. ஸோ டிராவல் இன் பிலிப்பைன்ஸ் அது எப்படி இருக்கும்? கேட்டுட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து பிலிப்பைன்ஸ் எப்படி இருக்கும், அங்க போலாமா, அங்க ஊர்லாம் எப்படி இருக்கும், அங்க ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி தெரியாது. ஸோ நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அதை சொன்னீங்கன்னா, ஒரு இந்தியன் வந்து பிலிப்பைன்ஸ்குள்ள போறான் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை சொல்லிடுங்க. Okay, so basically Filipinos வந்து are the most friendly people. ஆமா, நம்ம என்ன சொல்ல, if we are in terms of need or suffering, they don't hesitate to help us out. இன்னொரு டேர்ம் இருந்தா அது இந்த நேரத்துல எனக்கு கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகல, பட் they are very friendly. One thing, if you are a nature lover and if you love water activities, Philippines is definitely a must to visit. ஆமா. Plus in terms of cost வந்து it's very very affordable compared to India. So cost is not going to be a big contributing factor. But if you love nature, if you love island life, if you love water activities, Indian food அடிச்சுக்க முடியாது. But in the foods which we should try when you go to Philippines, the chicken sisig, lasagna, the Mexican and Spanish items கொஞ்சம், because it's basically a colonization of Spanish. நிறைய countries invade பண்ணிருக்காங்க, so it's a multicultural land over there. And the Filipinos are the most friendly. If you ask me, you should definitely visit. It's more fun in the Philippines. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் கேட்டதுக்கு அப்புறம், இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு தடவை பிலிப்பைன்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய சீப்பர் ஏர்லைன்ஸ் கூட இருக்கு. நீங்க ஆஃபர்ல எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். நீங்க கேஎல் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிலிப்பைன்ஸ் எல்லாம் போகலாம். ஸோ அண்ட் தென் ஃபுட்ஸ் ஆல்சோ, கண்டிப்பா நீங்க அங்க போய் ஒரு 3 or 4 days இருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா, லெட்ஸ் சே உங்களோட லைஃப் லெசன். ஸோ இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர், யங் டாக்டர்ஸா இருக்கட்டும், இதுக்கப்புறம் மெடிசன் சேர போறவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம ஏஜ் பசங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் உங்க லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு லைஃப் லெசன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
3 பாயிண்ட்ஸ் நான் சொல்வேன். You should smart goal. You should be passionate about what you want to achieve in life, and அந்த path towards discipline நமக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியே எம்பசைஸ் பண்ணீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்பெக்ட் தான் நீங்க அது மூலமா தான் நீங்க நோக்கி போக வேண்டிய இருக்கும். I am actually a living example of dedication, because 12th க்கு அப்புறம் I was not dejected that I did not get medicine. அது BSc படிச்சிட்டு then I was determined to fulfill my passion, so that's how I was able to achieve and become a successful doctor right now. It's still a long way to go. Nama smart goals in the near run, and I'll definitely achieve it in the near future. ஓகே, சூப்பர். சோ இந்த 3 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி நான் எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்கேன். முக்கியமா வந்து பேஷனுக்கு வந்து உங்க கோல் டுவர்ட்ஸ் த பேஷன் வந்து அப்படியே இருக்கணும். நீங்க என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சாலுமே 10 years அது வந்து டிலே ஆனாலுமே அது நீங்க வந்து உங்களோட பேஷன் தான் உங்களோட கோல். சோ அதை வந்து நீங்க பிக்சடா வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அந்த கோல் கிட்ட நீங்க போய் அச்சீவ் ஆயிடுவீங்க. ஸோ அதுதான் அண்ட் தென் லிவிங் எக்ஸாம்பிள் ஜோஷுவா தான். ஸோ இதுக்கு அப்புறம் லாஸ்ட் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் ஐ நோ, பட் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஐ வாண்ட் டு கெட் த ஆன்சர். என்னன்னா, வி ஹாவ் மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் பிளஸ் வந்து நம்மளோட இந்தியன் மெடிக்கல் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சித்தா, ஆயுர்வேதா, லாட்ஸ் ஆஃப் ரைட். ஸோ இப்போ சைனாலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸ்லயே வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி இன்டிகிரேட் பண்ண முடியுமா? லைக் ட்ரெடிஷ்னல் மெடிசனும் மாடர்ன் மெடிசனும் ஒரு டிசீஸ்க்கு வந்து கியூர் பண்றதுக்கு இன்டிகிரேட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு அண்ட் என்னென்ன அட்வான்டேஜஸா இருக்கும் அந்த மாதிரி இன்டிகிரேட் பண்றதுனால? ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புறேன். ஸோ யுவர் ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கல் ஆன்சர் தான், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தான் வாங்கணும். ரைட், சரி. போத் இந்தியன் மெடிசின், அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனும் நம்ம மாடர்ன் மெடிசனும் are actually backed by evidence based medicine. EBM சொல்லுவோம், evidence based medicine. அதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும்னா அது பர்டிகுலர் ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து ஃபைனைட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் then we actually experiment, we treat accordingly. both stream of medicine actually அது ஃபாலோ பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ டெங்குக்கு வந்து ஆக்சுவலா there is no cure, பட் ஆனா அதுல வந்து நம்ம இந்தியன் மெடிசன் தான் இஸ் ஆக்சுவலி பயோனியர்ட். அந்த பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் தி பார்ஃபரேஷன் ஆஃப் தி பிளேட்லெட் கவுண்ட், அதான் இப்போ கமர்ஷியலா கேரிபிள் டேப்லெட் ஒண்ணு வித்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஜஸ்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், பட் அந்த பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் மூலமா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அந்த கேரிபிள் டேப்லெட். ஸோ அந்த விஷயத்துல இந்த ரெண்டு இன்டகிரேட் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ வுட் சஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டெங்கு. மற்றபடி இட்ஸ் கோயிங் டு பி a long run. I don't know how, there are a lot of challenges. ஏன்னா அலோபதி இஸ் ஆக்சுவலி சிம்பிளா சொல்ல போனா in a shorter duration of time, but there are adverse effects நிறைய இருக்கும். ஆனா ட்ரெடிஷ்னல் மெடிசன் it is actually prolonging. There is definitely a cure, but the time to treat is actually longer and the adverse effects comparatively are very lesser. ஓகே, ஸோ சிம்பிளா வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் ரெண்டுமே வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசினல் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்டிகிரேட் பண்றது மூலியமா வி கேன் அப்படின்னு அந்த பிரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் டெங்கு அதை சொன்னது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம், பட் ஸ்டில் இட்ஸ் அ லாங் வே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நாள் வந்து கண்டிப்பா ரெண்டுமே இன்டிகிரேட் பண்ணி எப்படி வந்து ஃபாஸ்டராகவும் சைடு எஃபெக்ட் இல்லாமையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒரு
ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நம்ம கடைசி செஷன் போயிடலாம். கடைசி செஷன் என்னன்னா 20 years கழிச்சு இதே பாட்காஸ்ட் 2040ல இந்த பாட்காஸ்ட் நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே என்ன மெசேஜ் சொல்லிப்பீங்க? கிரேட், நல்ல கொஸ்டின். எனக்கு என்னோட ஆன்சர் சொல்லுறேன், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். And after this pandemic, I have lost many of my colleagues, which was totally unexpected. So 20 years kalichi, if I'm still listening, I will say, be happy and contented with what you have right now. And don't expect much in life. Just have simple goals. அதுக்கு கிடைக்கலனா you don't have to be என்ன சொல்ல, ஒரு ரொம்ப ஒரு டவுன் ட்ராடனா இருக்க கூடாது, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க கூடாது. So don't expect much. ஓகே, சூப்பர். சோ 20 years கழிச்சு கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்பீங்க. அப்படி கேட்டீங்கன்னா இந்த வேர்ட் வந்து கண்டிப்பா கேட்சியா இருக்கு, எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். சோ அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு மறுபடியும் நீங்க அதை கேட்கும்போது நான் அப்பயே வந்து நான் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு சப் கொஸ்டின், இந்த 20 years இந்த ஃபியூச்சர் கொஸ்டின் ஒரு சப் கொஸ்டின் என்னது அப்படின்னா, சோ அந்த கொஸ்டின் அந்த 20 years ஃபியூச்சர் கொஸ்டின்லயே ஒரு சப் கொஸ்டின் என்னது அப்படின்னா 30 years கழிச்சு மெடிக்கல் ஃபீல்ட்ல என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ 12th பசங்க வந்து நிறைய பேர் வந்து மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 30 years கழிச்சு இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா தே வில் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போது நான் அந்த ஒரு அட்வான்ஸ்ட் ஒரு லெவல்ல தான் நான் வந்து மெடிசன் எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு வந்து அவங்க கொஞ்சம் ரெடியா இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின், 30 years கழிச்சு மெடிக்கல் ஃபீல்ட்ல என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ்? ஓகே, என்னோட பர்சனல் சஜஷன், உங்களுக்கு பேஷன் இல்லைன்னா மெடிசன் எடுக்காதீங்க. ஆமா, தட் இஸ் அவுட் ரைட்டா நான் சொல்லிடுவேன். பிகாஸ் இட்ஸ் லாங் அண்ட் டிமாண்டிங். இட் லிட்டரலி டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா யூ வேஸ்ட் இயர்ஸ் ஆஃப் யுவர் ஃபியூட்டைல் லைஃப். அண்ட் ஆஃப்டர் 30 years பார்த்தீங்கன்னா மெடிசனோட இன்டகிரேட் பண்றக்கூடிய நிறைய ஃபீல்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொபோட்டிக் இன்ஜினியரிங், nanotechnology. So உங்களுக்கு if you want to bring something for the humanity, medicine focus பண்றதோட அதோட ரிலேட்டட் ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி ஃப்ளரிஷ் பண்ணலாம், எப்படி ஹியூமனிட்டிக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கலான்ட்டு நீங்க அதை நோக்கி ரிசர்ச் பண்ணி சம்திங் நியூ கொண்டு வந்தீங்க. ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ண போறோமா, இட்ஸ் a big question mark. அப்போ வந்து ஒரு ரோபோ தான் வந்து ஸ்கேன் பண்ணி டாப் டு பாட்டமா அனலைஸ் பண்ணி ஒரு மேபி மேட்ச்லாம் இருக்கலாம். நான் சொல்றது ஒரு கற்பனை கதையா இருக்கலாம், பட் இட் வில் ஆக்சுவலி ஹேப்பன். அண்ட் நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பேங்க் மோர் அப்பான் நானோ டெக்னாலஜி. So in the ரெண்டு prominent fields வந்து it is actually booming right now, and it's going to be a big contributing factor for medicine. Okay, so இன்னொரு சப் கொஸ்டின் என்னதுன்னா, அகைன் ஃபார் தோஸ் who are going to join medicine, என்னன்னா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் பீயிங் அ டாக்டர். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாசிட்டிவா எதை நீங்க பாப்பீங்க, நெகட்டிவ்னு நீங்க எதை பாப்பீங்க? சோ இத கேட்டா அவங்களுக்கு வந்து இதுல இருந்தா நெகட்டிவா இருக்கு, இதுல இருந்தா பாசிட்டிவா இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். சோ உங்களோட ஆன்சர், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் பீயிங் அ டாக்டர். ஓகே, நெகட்டிவ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இட் இஸ் ஆக்சுவலி டைம் டிமாண்டிங் ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி வேற நெகட்டிவ், இஃப் யூ ஆர் நாட் பேஷனேட் தென் திங்ஸ் வில் டெஃபினெட்லி எதுவுமே இருந்தாலும் நெகட்டிவா தான் நமக்கு கண் தெரியும். பாசிட்டிவ் இஸ் யூ கேன் ஆக்சுவலி ஹாவ் அன் இன்டராக்ஷன் வித் லைஃப், அதாவது பேஷண்ட். யூ கேன் டச் அ பீட்டிங் ஹார்ட். யூ கேன் என்ன சொல்ல, கெட் டு த ஹார்ட் ஆஃப் த பேஷண்ட், த மைண்ட் ஆஃப் த பேஷண்ட். இப்போ ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்ணணும்னா மெடிசன் மட்டும் கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. யூ வில் ஆக்சுவலி ஹாவ் டு லிசன் டு தெம். யூ ஷுட் டெவலப் குட் லிசனிங் ஸ்கில்ஸ். ஒரு நல்ல ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி கம்பேஷனேட், ரெஸ்பெக்ட் பேஷண்ட்,
ஆமா. Then after that, அதுக்கப்புறம் தான் treatment part comes. So if you're definitely a good listener, a lot of patients will come to you. In that way, medicine is definitely a great field. It's a very noble profession, I should say. ஓகே, ஸோ அவ்வளவுதான், நம்ம பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த பாட்காஸ்ட்? சூப்பர் ஜி, வேற லெவல். ஐயோ, என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேப்பீங்களோன்ட்டு பதட்டமா இருந்தது. சரி, ரைட், வாவ், கிரேட். These are all actually என்ன சொல்ல, must know. ஓகே, ஸோ சூப்பர். ஆனா நாங்க கெஸ்ட்டை வந்து நாங்க இப்படியே விட்டுற மாட்டோம். கடைசியில வந்து அவங்க வந்து ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் செஞ்சு காமிக்க சொல்லுவோம். லைக் சாங், லைக் ஏதாச்சும் கவிதையோ இல்ல சாங்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு டிப்ஸோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு நாங்க செஞ்சு காமிக்க சொல்லுவோம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக? It can be a tips, it can be a message, it can be some medical tips, எதுவா இருந்தாலும். All right, இது மியூசிக் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்ல, நம்ம பிரெயின் வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் இருக்குது. மியூசிக் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பெஷாலிட்டி வேர் ரெண்டு பார்ட் ஆஃப் த பிரெயினும் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ நான் மெடிசன் படிக்கும் போது ஐ வாஸ் ஆக்சுவலி லேர்னிங் கிட்டார். ஆனா அது ஓகே, இந்த செக்மெண்ட்ல என்ன பண்ணோம் எனக்கு தெரியல. ஆமா, ஆக்சுவலா மியூசிக் வந்து இட் இஸ் ஆக்சுவலி பிரெயினை வந்து மோர் தென் 80% இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் when you play an instrument for certain. இப்போ நம்ம டிராயிங் வரைகிறோம்னா only one part of the brain works. நம்ம பேசுறோம்னா the other part of the brain works. ஆனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணும்போது have to process it, நம்ம ஹேண்டை கோஆர்டினேட் பண்ணோம். ஸோ போத் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து ஒர்க் பண்ற ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து பிளேயிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நான் காலேஜ் டைம்ல ஐ வாஸ் ஃபேசினேட்டட் பை த பிசியாலஜி பிஹைண்ட் திஸ். ஸோ அதனால ஒரு கிட்டார் கத்துக்கணும்ட்டு ஒரு அடமெண்டா அப்பா கிட்டார் வாங்கியிருந்தேன். சரி, ஆனா டிஸ்க்ளைமர், இப்போ ப்ரொஃபஷனல் ஆப்ளிகேஷனால நான் வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட்காக ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு டாக்டர் வாசிக்க போறாரு. சோ இதோட நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட வந்து இன்னும் அழகாக்க முடியுமா எனக்கு தெரியல. சோ ஓவர் டு டாக்டர். சோ அவர் வாசிக்க ஆரம்பிக்க போறார். எஸ், ஓவர் டு யூ டாக்டர். ரொம்ப லாம்னா இல்லங்க, சும்மா just checking it out. Okay, that was just a check. Great, fine. அது ரொம்ப நாள் ஆச்சு பிராக்டிஸ் பண்ணி. வாவ், சோ என் இனிய பொன்னிலாவே. ஆமாங்க, அப்படிதான் தெரியுதா? சோ தேங்க் யூ வெரி மச் டாக்டர். சோ உங்களோட மியூசிக்கல் பேஷனும் நாங்க வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல நாங்க உங்களோட கிட்டார் கான்சர்ட்ல நாங்க வந்து உட்கார்றோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் நிறைய கத்துக்கோங்க, ரெகுலரா வாசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ ஒரு பியூட்டிஃபுல் எண்டிங் டு திஸ் பாட்காஸ்ட். கண்டிப்பா அவர் நல்லா வாசித்ததுக்கு அப்புறம் ஒரு லாங் ஸ்ட்ரெச்ல நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 பாட்காஸ்டாவே இதை வந்து பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ வாசிக்கிறீங்களா இன்னும் கொஞ்சம்?
இன்னும் பிராக்டிஸே பண்ணல. சரி, ஒரு பாட்காஸ்ட்ல ஏதாவது புதுசா பண்ணணும்ட்டு. என் பாட தெரியாது, கவிதையெல்லாம் எனக்கு எழுத தெரியாது. சரி, நான் காலேஜ் டைம்ல பிராக்டிஸ் பண்ண கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சோ கண்டிப்பா இன்னொரு நாள் இவர் நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி நல்லா ரெகுலரா வாசிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் கூப்பிட்டு வந்து நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் செஷன் நான் பண்ண வைக்கிறேன். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பிளஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல எதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது, அண்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்ததுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் கடைசியில அந்த எண்டிங் கிட்டார் செஷன் ஆல்சோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த ஒரு டேலண்ட்டை நான் கொண்டு வெளியில வந்து கொண்டுட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து அதை கொண்டு வந்து சேர்க்கறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னொரு சூப்பரான கெஸ்டோட நான் உங்களை வந்து அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜே. இது உங்க லைஃப் லெசன் ஷோ. டாடா, பை பை, சியர்ஸ்.